ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க வனசக்தி. இன்றைக்கி நம்ம செங்கிஸ்கான் கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஆத்தர் முகில். இந்த உலகத்தை கட்டி ஆள பிறந்த ஒருத்தர்னா செங்கிஸ்கான். மங்கோலியாவோட சின்ன இனக்குள்ள பிறந்து எப்படி மங்கோலியாவோட நாட்டை எப்படி உருவாக்குனாரு, அதாவது ஆசிய துறைக்கணத்தை தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்த ஒரு மாபெருமான செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் ஒன்று சேர்ந்த இடுக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட இடுக்குள்ளெலாம் எப்படி ஒன்று சேர்க்கிறாரு அப்படின்னா, செங்கிஸ்கானோட அம்மாவான கொலூனு வந்த யாசுகி என்ற ஒருத்தர் கடத்திட்டு வந்தார். கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் செங்கிஸ்கான் பிறக்கிறாரு. பிறந்து சின்ன வயசுலேருந்தே குதிரை ஏறுறது, வில்லு விடுறது, கட்டி சண்டை போடுறதும் அதை சிறப்பாக செயல்படுறாரு. போர்க்கலையில் அனைத்துமே ஆயத்தமாகி தயாராக இருக்காரு. இருக்கும்போது செங்கிஸ்கான் இனக்குழுவில் ஒரு சின்ன மரபு உண்டு. கரெக்டாக ஒரு 9 வயசு 8 வயசு ஆனால இப்போ பையனுக்கும் கல்யாண பேச்சு எடுக்கணும், நிச்சயார்த்தம் பண்ணதுக்காண்டி அவர் அப்பாவோட அனுப்பி வைக்காங்க அம்மா. அவருக்கு ஒரு பக்கத்தோட அவரோட நண்பர் இனக்குழுலேருந்து அவளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை பேசுகிறாங்க, சரி கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பா விஷம் வச்சு கொல்லப்படுறாங்க. இதனால் அவருடைய அம்மா மிக வருத்தப்பட்டு அவங்க குடும்பமே பிரிடி அவங்க இனக்குழுன்னு தள்ளி வச்சுருக்காங்க. தள்ளி வச்சதுக்கப்புறம் செங்கிஸ்கான் எப்படி அவருடைய இனக்குழுவோட சேர்ந்து எப்படி அவருடைய செங்கிஸ்கானோட ஒவ்வொரு நாட்டாக எப்படி கைப்பற்றாரு, சீனா வரைக்கும் ஒரு படம் எப்படி நீண்டு போயிடுச்சு, அவர் குழந்தைகள்லாம் யாருன்னு சொல்லி முகில் அவருக்கு தெளிவாக அந்த புக்கில் எழுதியிருக்காரு. ஆமாம், செங்கிஸ்கானை பற்றி முத்தம் செஞ்சுக்கலாம். அந்த புக்கை பார்த்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.